எஸ்ஐஆர்ல நம்ம விழிப்புணர்வு முகாம்கள் ஏற்படுத்துற மாதிரியே இதுலயும் நம்ம அந்த வழிகாட்டுதல் முகாம்களை செய்வோம் அப்படின்றத மக்களுக்கு நம்ம சொல்லிக்கலாம். 31 வரைக்கும் வெப்சைட்ல போய் se.census.gov.in அந்த வெப்சைட்ல போய் நீங்க போய் பதிவு பண்ணீங்களா, ஒரு எஸ்சின்ற ஒரு ஐடி ஒன்னு கொடுத்துருவாங்க. இந்திய வாக்குரிமை நம்ம நிரூபிக்கிறதுக்காக நம்ம பதிவு செய்யணும். இந்த எஸ்ஐஆர் படிவத்தை பூர்த்தி செஞ்சு கொடுத்தாங்க. அதே மாதிரி இப்போ நீங்க வந்து இந்த ஃபார்மையும் கொடுக்கணும், கண்டிப்பா கொடுக்கணும். மக்கள் தொகை கணக்கெடுப்பு சம்பந்தமா நம்மோட பேசுறதுக்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய மாநில பொருளாளர் இணைஞ்சிருக்கிறார். அவங்கள நம்ம வரவேற்போம். அஸ்லாம் வலைக்கும். இஸ்லாம். இப்போ இந்தியாவில் 1881 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்திட்டு வராங்க. கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 16 முறை எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சுதந்திர இந்தியாவில் 7 முறை எடுத்திருக்கிறாங்க. 2011 எடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு, அதற்கு பிறகு 2021 எடுக்கணும். ஆனால் பாஜக அரசு கொரோனாவை காரணம் காட்டி ரொம்ப அதை தள்ளி போட்டு வந்தாங்க. இப்போ 2027 அதை முடிவு செய்யணும், அதை நிறைவு செய்யணும்னு பணி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பொதுவாக முஸ்லீம்கள் மத்தியில் சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர் இது மாதிரியான சட்டங்கள் இருக்கிறதுனால இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் நம்முடைய தகவல்களை தரணுமா, இதில் என்ன நன்மை இருக்குது, இதில் உள்ள பின்னாடி ஏதாவது சூழ்ச்சிகள் இருக்கா அப்படின்ற ஒரு அச்சம் இருக்குது. இப்போ அதை நம்ம போக்கக்கூடிய பொறுப்பும் கடமையும் நமக்கும் இருக்குது. எதுக்காக இந்த சென்சஸ், எதுக்காக இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு, இதில் முஸ்லீம்கள் தங்களுடைய பங்களிப்பை எப்படி செய்யணும் அப்படின்றத நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா மக்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். சரியாக தான் சொன்னீங்க. என்னென்னா 2021 எடுக்கப்பட்டிருக்கணும். அதில் என்ன அளவுக்கு இவங்க பிஸி ஆகிட்டாங்கன்னா, இஸ்லாமியர்களுக்கான எதிரான சட்டத்தை ஏற்றுறது தான் ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. என்ஆர்சி, என்பிஆர் அது மாதிரியான ஹிஜாப் விஷயங்கள், இது போன்ற விஷயத்தில் அவங்க பிஸியாக இருந்ததுனாலையும் இது தள்ளி போகிறதுக்கு காரணமாக கூட இருந்திருக்கலாம். இது என்ஆர்சி, என்பிஆர் விஷயத்துக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லை. பொதுவாக இது 10 வருஷத்துக்கு ஒரு முறை எடுக்கக்கூடிய ஒன்று தான், ஒரு அரசுடைய நடைமுறை. இது பாஜக அரசுக்கு முன்னாடியே இது தொடர்ச்சியாக நடந்திருக்கு. ஆமாம், இதுக்கு முன்பாகவும் சுதந்திர இந்தியாவில் இது எடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு 10 ஆண்டுக்கு ஒரு முறையும் எடுக்கப்படக்கூடிய ஒரு சென்சஸ் தான். இதுக்கு என்ன காரணம், அரசு சொல்லக்கூடியது என்னன்னு சொன்னால், அரசு நலத்திட்டங்களை சரியாக உரியவர்களுக்கு, மக்களுக்கு அதை கொண்டு போய் சேர்க்கணும். அதே மாதிரி மக்கள் தொகை கணக்கின் அடிப்படையில் பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள், சாலை வசதிகள், இது போன்ற அடிப்படை தேவைகளை உருவாக்குவதற்கு அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி பாராளுமன்ற தொகுதி, சட்டமன்ற தொகுதி என்று இன்றைக்கி வரையறுத்து வச்சுருக்காங்கல்ல, இதில் அந்த மக்கள் தொகையுடைய கணக்கெடுப்பை வைத்து அதை மறுவரையறை செய்வதற்கும் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்குது. இந்த மக்கள் தொகையுடைய வளர்ச்சியை வச்சு தான் கல்வி, வேலைவாய்ப்பு உருவாக்கக்கூடிய ஒன்று. இது அல்லாமல் அந்த புள்ளி விவரங்களை வச்சு தான் எதிர்கால செயல் திட்டங்களை நிதி ஒதுக்கீடு செய்வது, பல செயல் திட்டங்களை அரசு செய்வதற்கு இது ரொம்ப அடிப்படையான ஒன்றாக இருக்குது. அதைத்தான் மரபாக வைத்து அதுக்கென்று சட்டத்தையே ஏற்றிருக்கிறாங்க. அந்த சட்டத்தை ஏற்றி தான் இதை நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதில் நம்ம அவசியம் அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அதற்கு உரிய தகவலை நம்ம கொடுக்கணும். கொடுக்கறதுல எந்த அளவுக்குன்னா சரியாக கொடுக்கணும். உதாரணத்துக்கு இது சுதந்திர இந்தியாவில் தொடர்ச்சியாக நடைபெற்றால் கூட ஆரம்பத்தில் ஆதார் கார்டு வரும்போது அது ஒரு இந்திய குடியுரிமையை நிரூபிக்கிறதுக்கு ஒன்றுனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தாக்கா ஆதார் கார்டுன்றது ஒரு அட்ரஸ் ப்ரூஃப்ன்ற மாதிரி மாற்றிட்டாங்க. அதுக்கு பிறகு இருந்த எல்லா ஆவணங்களையும் அது ஒரு குடிமகன்ற ஆவணமாக வராது, ரேஷன் கார்டை நீக்கினாங்க. அதுக்கப்புறம் என்னென்ன இருக்கோ, உதாரணத்துக்கு ஒரு தேர்தலில் வாக்களிக்கக்கூடியது ஒரு இந்தியன் என்பது ஒரு லிஸ்ட்டில் இருந்தது தான். அந்த வாக்காளர் அடையாள அட்டையை கூட இந்திய குடியுரிமையை நிரூபிக்கிறதுக்காக ஒன்று இல்லைன்றதை நீக்கிட்டாங்க. இப்போ சமீபத்தில் பாஸ்போர்ட்டையும் அதிலேருந்து எடுத்துட்டாங்க. வெளிநாட்டுக்கு நம்ம போனோம்னு சொன்னால் ஒரு இந்திய குடியுரிமையை நிரூபிக்கிறதுக்காக உள்ளது ஒரு பாஸ்போர்ட், அதையும் எடுத்துட்டாங்க. அப்போது இந்த மாதிரி ஒரு ஆளக்கூடிய அரசு இந்த மாதிரி எல்லாத்தையும் நீக்கிக்கிட்டே வரும்போது இது நாட்டினுடைய வளர்ச்சிக்கு, நலத்திட்டங்களுக்கு உள்ள ஒன்றை நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறதுனால அதை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சூழல் இப்போ இருக்கா அப்படின்ற மாதிரி விளக்குனீங்கன்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அது. ஏன்னா இப்போ நம்ம இங்கே ஆட்சி செய்யக்கூடிய ஒரு பிஜேபியை வச்சு மட்டும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஐயப்பாடுகள் என்பது வரும். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஆதார் கார்டை ஆரம்பத்தில் சொன்னது இந்திய குடிமகன் என்பதற்கான ஒரு பயோமெட்ரிக்கெல்லாம் வைக்க சொன்னாங்க, கண்வீலிகளை பார்க்க சொன்னாங்க. அடுத்தவங்க ஊடுருவிட முடியாது, ஒரு பாதுகாப்பானதுன்னாங்க. வெளிநாடுகளில் இருக்கிற அந்த அரபு நாடுகள்லாம் போகிறவங்கெல்லாம் அங்கே கொடுக்கக்கூடிய அந்த பத்தாக்காவை விட
இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஐடி ப்ரூஃப்லாம் பேசப்பட்டது கடந்த காலங்களில். அதுக்கப்புறம் இப்போ அது ஒன்றுமே இல்லாத ஒரு சாதாரண ஒரு நிலைக்கு மாற்றிட்டாங்க. அதே மாதிரி ஓட்டர் ஐடியும் அப்படித்தான் ஆக்கிட்டாங்க. பாஸ்போர்ட்டுன்றது ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகும்போது அவன் பார்க்குறது என்னென்னா, இந்த நாட்டிலேருந்து வந்தானா இந்திய குடிமகனுக்கான ஒரு அடையாளம், கடவுச்சீட்டுன்னு சொல்லுவாங்க. அதை போகக்கூடிய அதையே இல்லைன்னு சொல்லிட்டா இவங்க என்ன எதெல்லாம் இல்லைன்னு சொல்ல போகிறாங்கன்றது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அப்போ மக்கள்கிட்ட அச்சம் இருக்கத்தான் செய்யும். அதுவும் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய இஸ்லாமிய சமுதாயத்துக்கு, சிறுபான்மை மக்களுக்கு எதிராக சட்டம் ஏற்றதுக்கு தான் இந்த ஒரு கட்சியை வச்சு நடத்துகிறாங்கன்ற அளவுக்கு தான் அவங்களுடைய செயல்பாடே இருக்குது. அப்போ அதில் நம்ம அதை மையப்படுத்தி மட்டும் வச்சு நம்ம தகவல்கள் கொடுக்கவில்லைன்னா, இப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்புலையும் நம்மளுடைய பதிவுகள் இல்லைன்னா இவங்களுடைய விஷயங்கள் என்னவா ஆகும்னு யோசிச்சு பாருங்கள். இதைத்தான் நம்ம எஸ்ஐஆர்லேயும் சொன்னோம். எஸ்ஐஆரில் கண்டிப்பாக நம்ம வாக்காளர் இந்திய வாக்குரிமை நம்ம நிரூபிக்கிறதுக்காக நம்ம பதிவு செய்யணும் அப்படின்றத வலியுறுத்தி முஸ்லீம்கள் எல்லோருமே போய் அந்த எஸ்ஐஆர் படிவத்தை பூர்த்தி செஞ்சு கொடுத்தாங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் நம்ம இந்த ஃபார்மையும் கொடுக்கணும், கண்டிப்பாக கொடுக்கணும். இதை கொடுத்தா தான் நம்ம இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஏற்கனவே கொடுத்துருப்போம், இப்போ கொடுத்துருப்போம். நாளைக்கு இவங்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு சட்டத்தை ஏற்றுனா கூட ஒரு 30-40 வயசு இருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தால் அவர் 4 முறை என்ன பண்ணியிருப்பார், மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பதிவு பண்ணியிருப்பார். இதெல்லாம் நம்ம நாளைக்கு டிஃபென்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆதாரமாக இருக்கும். இன்னைக்கு இவங்க சொல்லக்கூடிய இந்த எஸ்ஏஆரை வச்சுட்டு இதனால் நம்ம தவிர்க்கணும்னு நினச்சோன்னு சொன்னால் இது பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதுக்கும் சூழ்நிலை அமைஞ்சிடும். அப்போ அதனால் இப்போ பதிவு பண்ணுறது என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். இப்போ இதை பதிவு பண்ணிட்டோம்னா இது நம்மளுக்கு ஒரு அரசு ஆவணத்திலையும் நம்முடைய பதிவுகள் இருக்குது என்பதை உறுதிப்படுத்த முடியும். இதையும் நம்ம தவிர்க்கக்கூடாது. இஸ்லாமிய சமுதாயம் இதில் ரொம்ப ஒரு கவனமாக இருக்கணும். அதற்காகத்தான் இப்போ 2 கட்டமாக இதை நடத்துகிறாங்க. முதல்லலாம் இப்போ வீட்டுக்கு ஆசிரியர்கள் எடுப்பாங்கல்ல, அதே முறையா இல்லை வேற மாற்று முறைகள் ஆமாம், அதை அந்த இதில் 2 வகையில் வச்சுருக்குறாங்க. இப்போ டிஜிட்டலாக பதிவு பண்ணுறதுக்கு ஒரு நடைமுறையை பின்பற்றுறாங்க. அதே மாதிரி நேராகவும் வருவாங்க. 2 வகையிலே எஸ்ஐஆரில் உள்ள மாதிரி 2 நடைமுறையும். ஆமாம், 2 நடைமுறை இருக்குது. ஜூலை 17 இருந்து 31ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் போய் se.census.gov.in அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் போய் பதிவு பண்ணிங்களாம். பதிவு பண்ணும்போது உங்களுக்கு அதை ஓப்பன் பண்ணி லிங்க்கில் உள்ளே போயிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு எஸ்சின்ற ஒரு ஐடி ஒன்று கொடுத்துருவாங்க. அந்த ஐடியை நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 30-35 கேள்விகள் அதில் கேட்கப்படும். அந்த கேள்விகளுடைய விவரங்கள், வீடுகள் சம்மந்தமாக, உங்களுடைய குடும்பம் சம்மந்தமாக, அதே மாதிரி உங்களுடைய வாகனங்கள், உங்களுடைய தொழில், உங்களுடைய ஜாதி, அந்த மாதிரியான விவரங்கள் எல்லாமே அதில் கேட்கப்படும். அங்கே கேட்கப்படக்கூடிய கேள்விகள் எல்லாமே நீங்கள் பதிவு செஞ்சிட்டிங்கன்னு சொன்னால் அதன் பிறகு நேரில் ஆய்வுக்கு வருவாங்கள்ல, அந்த சென்சஸ் எடுக்கக்கூடிய அதிகாரிகள் வரும்போது நீங்கள் பதிவு செய்யறதை அதில் அவங்கள்ட்ட காட்டிடலாம். அதில் காட்டினா அவங்க அதை சரி பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொன்னால் அதை அப்ரூவல் கொடுத்துருவாங்க. இல்லை அதில் ஏதாவது கேள்விகள் விடுபட்டிருந்தால் கூட அதை அவங்க கேள்விகளை அப்டேட் பண்ணிவிட்டு அதை அப்ரூவல் கொடுத்துருவாங்க. அது நடைமுறையில் ஈஸியாக முடிஞ்சிடும். அப்போ இது 2 முறையிலையும் செய்யலாம். டிஜிட்டலில் செய்யாதவர்கள் நேர்லையும் நம்ம விண்ணப்பத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது இந்த விண்ணப்பத்தை அவங்க அப்ரூவல் பண்ணுறதுக்கும் ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அப்போ இப்போ நம்ம விரைவாக இதை செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் இன்னும் அவங்க வரக்கூடிய நேரங்களில் சில நேரத்தில் நம்ம இல்லாமல் கூட போயிடலாம். வீடுகளில் இல்லாமல் போகும்போது ஆண்கள் இல்லாமல் கூட இருக்கலாம், பெண்கள் இருக்கலாம். விவரம் இல்லாமல் சொல்ல தெரியாமல் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தகவலை விட்டு ஒரு தகவலை சொல்லாமல் விட்டு அப்போ அந்த சென்சஸில் அரையும் குறையுமா நம்மளுடைய டேட்டாஸுகள் பதிவு செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுரும். அப்போ இன்றைக்கி ஒரு ஃபோனில் ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போய் பதிவு பண்ணுறதுன்றது ரொம்ப இலகுவான ஒன்று தான். அதே நேரத்தில் இதில் நம்ம ஜமாத்தின் சார்பாக கூட இதை ஒரு கேம்ப் மாதிரி கூட நடத்தி என்ன பண்ணலாம்னா மக்களுக்கு இதை ஒரு சேவையாக கூட செய்யலாம். அந்த சேவைகளும் இன்றெல்லாம் நம்ம ஜமாத்தில் அதில் மசூரா பண்ணி அதை மக்களுக்கு கிளை மாவட்டங்களுக்கு நம்ம அறிவுறுத்த இருக்கிறோம். எஸ்ஐஆரில் நம்ம விழிப்புணர்வு முகாம்கள் ஏற்படுத்துகிற மாதிரியே இதுலேயும் நம்ம அந்த வழிகாட்டுதல் முகாம்களை செய்வோம் அப்படின்றத மக்களுக்கு நம்ம சொல்லிக்கலாம். மக்கள்கிட்ட அதை நீங்கள் ஜமாத்தை நாடினீங்கன்னா கூட நீங்கள் எந்தெந்த பகுதியில் இருக்கிறீங்களோ அந்த பகுதியில் ஜமாத்தை நாடினீங்கன்னா உங்களுக்கு அதை இலகுவாக பண்ணி கொடுத்துருவாங்க. உங்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் சீக்கிரம் நம்ம பதிவு பண்ணும்போது வீட்டில் பெண்கள், விவரம் தெரியாதவங்க, வயசானவங்க இருப்பாங்க, ஏதாவது நம்ம வேலைக்கு போயிருப்போம்,
ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஆண் பெண் 2 பேருமே வேலைக்கு போகக்கூடிய சூழல் இருக்கும். வயசானவங்க இருப்பாங்க, சொல்ல தெரியாமல் ஏதாவது தகவலை வந்து பாதி சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு இந்த டிஜிட்டல் பதிவு என்பது ரொம்ப இலகுவாக தான் இருக்கும். நீங்கள் பதிவு செஞ்சிட்டிங்கன்னா அவங்க வரும்போது கூட அந்த பதிவுகளை காட்டிக்கலாம். அது ரொம்ப ஒரு பயனுள்ள வகையில் இருக்கும். இதை வந்து விரைவாக பண்ணக்கூடிய ஒரு சூழலை நம்ம வந்து அமைச்சுக்கணும். இப்போ வந்து கொடுத்துருக்கக்கூடியது இப்போ ஜூலை 17 31 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நேரில் வருவாங்க. 2 வாய்ப்புகளையும் அரசு ஏற்படுத்தியிருக்கு. அந்த 2 வாய்ப்பையும் நம்ம பயன்படுத்தி இதை உடனடியாக பதிவு செய்யணும். அதன் மூலமாகத்தான் இப்போ ஜாதி கணக்குகள் எடுக்கும்போது அதில் நம்ம இஸ்லாமிய சமுதாயம் இன்றைக்கி எவ்வளோ இருக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால், இப்போ அரசுக்கு வந்து நம்ம இடஒதுக்கீடு கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கோம். மத்தியில் வந்து 10% இடஒதுக்கீடு கொடுங்க நீண்ட காலமாக கேட்குறோம். அதுக்கு எந்த ஒரு பதிலுமே இல்லை. இங்கே நம்ம தமிழகத்தை எடுத்துக்கிட்டால் 7% இடஒதுக்கீடு கொடுங்க, அதிகப்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கும் அரசுகிட்ட இருந்து வரக்கூடிய அந்த தாமதங்கள் கூட என்ன காரணம்னு சொன்னால், எண்ணிக்கை சரியான அளவுக்கு தெரியாதனால அரசுகள் ஒரு காரணம் சொல்கிற மாதிரி வரும். காரணத்தை சொல்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அதுக்கு அவ்வளோ எதுக்கு எப்படி கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. நம்ம ஜமாத்தின் சார்பாக முதல்வர்களை அதிகாரிகளை சந்திக்கும் போது இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய எங்களுடைய கணக்கின் அடிப்படையில் பார்த்தா 10% மேலே இருக்கிறாங்க. ஆனால் அதை விட அதிகம் தான் நம்மளுக்கு இருக்கிறோம். நம்ம கேட்குறதே குறைவா. ஏன்னா நம்ம கூட ஏன் அந்த குறைவாக கேட்குறோம் அப்படின்னு சொன்னால், நம்மள்ட்ட கூட மக்கள் தொகை நம்ம சமுதாய மக்கள் எவ்வளோ இருக்கிறாங்கன்ட்டு அரசு வந்து ஒரு தெளிவுபடுத்தாத ஒரு சூழலில் தான் நம்ம அதை கோரிக்கையை வச்சுக்கிட்டு இருக்கோம் குறைவாக. இப்போ இதை வந்து தெளிவாக வந்து இதை பதிவு செஞ்சு, இப்போ நம்ம இஸ்லாமிய சமுதாயம் 10% இருக்காங்க, இல்லை 15% இருக்கிறாங்கன்னு சொன்னால் அரசிட்ட கோரிக்கை வைப்பதற்கும் இது ரொம்ப பயனுள்ள ஒன்றாக இருக்கும். அப்போ தான் நம்ம அரசிட்ட கோரிக்கை வைக்கும் போது, ஏன்னா இன்றைக்கி பிள்ளைகள் வந்து படிக்கிறாங்க, வேலையை இப்போ தேடிக்கிட்டு இருக்கிறாங்க, படிச்சுட்டு இன்றைக்கி வேலை இல்லாமல் நிறையா மக்கள் இருக்கிறாங்க. ஒரு காலகட்டம் இருந்துச்சு நம்ம சமுதாயம் படிக்காமலே இருந்தாங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இப்போ படிக்கிறதுக்கு நம்ம வந்து ஆர்வப்படுத்தி பிள்ளைகள் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இப்போ வந்து வேலை இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் இதுதான், இடஒதுக்கீடு பற்றாக்குறையாக இருக்குது. இடஒதுக்கீடு பற்றாக்குறையாக இருக்குது. அப்போ பற்றாக்குறையினால் என்ன ஆகுதுன்னு சொன்னால், பிள்ளைகள் வந்து படித்த பிள்ளைகள், பல இன்ஜினியர் படித்தவர்கள் பார்த்திங்கன்னா பல பேர் வந்து வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. டிகிரி படித்த பட்டதாரிகள்லாம் பார்த்திங்கன்னா பல நபர்கள் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் என்ன அப்படி காரணம் அப்படின்னு சொன்னால், அதுக்கு வந்து சரியான ஒரு தகவல்கள் இல்லாமல் நம்ம இருக்கக்கூடிய அந்த 3% இடஒதுக்கீட்லேயே சென்றுக்கிட்டு இருக்கிறதுனால நிறையா பற்றாக்குறை ஏற்படுது. அரசுக்கு ஒரு நலத்திட்டத்துக்கு எப்படி டேட்டா தேவைப்படுதோ, அதே போல ஒரு கோரிக்கை வைக்கிறதுக்கு இஸ்லாமிய சமுதாயத்துக்கு ஒரு டேட்டான்றது அவசியம். கண்டிப்பாக நம்ம எத்தனை சதவீதம் இருக்கிறோன்றதை தெரிஞ்சாதான் நம்மளும் ஒரு அழுத்தமான ஒரு கோரிக்கைகளை ஒன்றிய அரசுக்கும் வைக்க முடியும், மாநில அரசுக்கும் வைக்க முடியுன்ற ஒரு பார்வை இதில் இருக்குது. கண்டிப்பாக. ஆமாம். இப்போ வந்து இதை ஆர்வப்படுத்தி மக்கள் அதில் பதியும் போது தான் நம்மளுக்கு ஒரு தெளிவான ஒரு விவரங்கள் தெரியும். அது இல்லாமல் இன்றைக்கி பல கட்டங்களில் நம்ம வெள்ளை அறிக்கை கொடுங்க, 3% இடஒதுக்கீட்டில் எவ்வளோ பேர் பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு பல கட்டமாக நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னு சொன்னால், எவ்வளோ பேர் அதில் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளோ பேருக்கு அதில் ரிஜெக்ட் ஆகிருக்கு, எவ்வளோ பேருக்கு கொடுத்துருக்குறாங்க, ஒரு டேட்டாஸும் இல்லை. அப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே இது மாதிரி பதிவு பண்ணும்போது தான் நம்மளுக்கு இன்னும் தெளிவாக ஆகிறதுக்கு, அதில் மக்கள்கிட்ட கேட்பதற்கு ரொம்ப ஒரு பயனுள்ள ஒன்றாக இருக்கும். அப்போது இந்த விஷயங்களை வந்து இப்போது எப்படி அப்ளை பண்ணணும், அதில் கேட்கப்படக்கூடிய அந்த கேள்விகள், அதோடைய இணையதள முகவரி, இதையெல்லாம் மாநில பொருளாளர் அவங்க நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. அதில் கவனிக்க வேண்டிய ஒன்று, நம்ம எஸ்ஐஆர் நேரங்களில் எப்படி விழிப்புணர்வாக இஸ்லாமிய சமுதாய மக்கள் செயல்பட்டு நம்முடைய விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து வாக்காளர் உரிமையை பெற்றோமோ, அதே போல் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புலையும் அரசு கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் உரிய முறையில் நம்ம பதிலளித்து நாம் இந்தியர்கள் என்ற அந்த எண்ணிக்கைக்குள்ளே நம்ம முதல்ல இடம்பெறுவதற்கான ஒரு முயற்சிகளை நம்ம செய்யணும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய கிளை, மாவட்ட, மாநில நிர்வாகிகளை நீங்கள் அணுகினீர்கள் என்று சொன்னால், அதில் மேலதிக உங்களுக்கு தேவையான கேள்விகள், விளக்கங்கள் ஏதாவது இருந்தது என்று சொன்னால் வழிகாட்டுவதற்கு தயாராக இருக்கிறாங்க. இதை பயன்படுத்தி இஸ்லாமிய சமுதாயம் தங்களுடைய சரியான தகவல்களை பதிவு செய்ய வேண்டும் என்பதை இந்த சந்திப்பின் வாயிலாக நாங்கள் தெரிவிக்கிறோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.